குறிப்பாக ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்கள், நீங்கள் முருகக் கடவுளை பற்றி நிறைய பேசினார்கள், பாட்டு பாடினார்கள், கந்தசஷ்டி கவசத்தை லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் இசைத்தார்கள், பேசினார்கள், அந்த கந்தசஷ்டி கவசத்தை சொன்னார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம். பேச்சுக்கள் என்று எடுத்துக்கொண்டால் திரு பவன் கல்யாண் அவர்களுடைய பேச்சு என்னுடைய கவனத்தை ஈர்த்த பேச்சு. அவர் என்ன சொன்னார்? நீங்கள் கேட்ட அதிமுக கேள்விக்கு ஓரளவு நான் பதிலளித்திருக்கிறேன், திரும்பவும் அதற்கு வருகிறேன். பவன் கல்யாண் என்ன சொன்னார் என்றால், பிற மதத்தைச் சேர்ந்தவர்களுடைய வழிபாட்டு உரிமையில் குறுக்கிடாமல், அவர்களுடைய நம்பிக்கைகளை விமர்சிக்காமல், ஹிந்து மதத்தைச் சேர்ந்தவர்களுடைய நம்பிக்கைகளை மட்டும் விமர்சிப்பது, சீண்டுவது, ஹிந்து கடவுள்களை மட்டும் அவமதிப்பது, நிந்தனை செய்வது, ஏன் இந்த மாதிரியான போக்குகளை கையாளுகிற கட்சிகள் தங்களை செக்யூலர் என்று சொல்லிக்கொள்வது விசித்திரமானது. அவர்கள்தான் உண்மையில் பார்த்தால் ஒரு மத சார்பு அரசியல் நடத்துபவர்கள். யார் யாரெல்லாம் ஹிந்துக்களை கேலி செய்கிறார்களோ, ஹிந்து மத நம்பிக்கைகளை கேலி செய்கிறார்களோ, அவர்களையெல்லாம் மக்கள் அடையாளம் காண வேண்டும். யாரை சொல்லுகிறார்? பெயரை சொல்லாமலேயே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. திரு பவன் கல்யாண் அவர்கள் திமுகவை சொல்லுகிறார், விசிகாவை சொல்லுகிறார், கம்யூனிஸ்ட் கட்சிகளை சொல்லுகிறார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.